character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard 11th இருந்து 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸ் பார்த்துருப்போம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது 12th ஃபிசிக்ஸ். ஓகே, 11th 12th போகிறவங்களுக்கு. ஸோ இதில் வந்து லாஸ்ட் கிளாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சம் ஆஃப் த டாபிக்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்த ஹோம் ஒர்க்கையும் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போகலாம். ஓகே, அதில் வந்து நம்ம கண்டினியூஸ் கிளாஸ் போகலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோன்னா ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார் த கூலும்ஸ் லா, கூலும்ஸ் லாவோட ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து கண்டினியூஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 6th பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த 6th பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இப்போ கூலும்ஸ் லா வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அதில் வந்து அதனோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து 6th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த கூலும்ஸ் லா ஆஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இப்போ கூலும்ஸ் லா அப்படி படிக்கிறோம் அப்படின்னா அது என்னென்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் த கிராவிடேஷன் லா இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கிராவிடேஷன் லாவோட சேம் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கூலும்ஸ் லா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, தட் இஸ் ரெண்டு சார்ஜஸ் இடையில ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். தட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னா கேன்றது வராது, கான்ஸ்டன்ட். ஈக்குவல்ட்டாக மாறும்போது கேன்ற கான்ஸ்டன்ட் வரும். தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ், தட் இஸ் Q1 Q2 பை R ஸ்கொயர், தட் இஸ் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ கிராவிடேஷன் லா என்ன படிச்சிருப்போம், நம்ம ரெண்டு மாஸ் நம்ம எடுத்திருப்போம். தட் இஸ் M1 M2, தட் இஸ் ஃபோர்ஸு, ரெண்டு மாசஸ்க்கு இடையிலான ஃபோர்ஸு, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார் த K இன்ட்டு, அதாவது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். அங்கே வந்து G என்ற கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். இதில் K அந்த ஆட் பண்ணுவோம் கூலும்ஸ் லாவில். அதில் வந்து G என்ற கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணுவோம் இன்ட்டு ரெண்டு மாஸ், தட் இஸ் M1 M2 டிவைடட் பை அதே போல் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் R ஸ்கொயர். அப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே சேம் தான் கம்பேர் பண்ணும்போது. மோஸ்ட்லி கூலும்ஸ் லாவும் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அதில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கிராவிடேஷன் லா போத் ஆர் சேம். கூலும்ஸ் லா சேம் ஸ்ட்ரக்சர் ஃபார் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். போத் ஆர் inversely proportional to the square of the distance between them. ரெண்டுத்துக்குமே வந்து inversely proportional to square of the distance between the particles அப்படின்னு தான் வரும். The electrostatic force is directly proportional to the product of the magnitude of the point charges and gravitational force is directly proportional to the product of the two masses. அப்போ என்னென்ன படிச்சிருப்போம் கூலும்ஸ்ல அப்படின்னா, that is force is directly proportional to the product of the two charges அப்படின்னு படிச்சிருப்போம். பட் ஆனால் கிராவிடேஷனில் என்ன வரும் அப்படின்னா, so force is directly proportional to the product of the two masses அப்படின்னு வரும். That is M1 M2 வரும். நம்ம இதில் கூலும்ஸ் ஆகுது Q1 Q2 வரும். பட் ஆனால் inversely proportional to the square of the distance தான். ரெண்டுத்துக்குமே சேம் தான். பட் ஓகே, ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. The gravitational force between the two masses is always attractive, but Coulomb force between the two charges can be attractive or repulsive. பட் ஆனால் ரெண்டு மாசஸ் இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ரெண்டு மாசஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டுமே மோஸ்ட்லி வந்து அட்ராக்டிவ் மட்டும்தான், ரிப்பல்சிவ் கிடையாது. பட் ஆனால் நம்ம கூலும்ப் ஃபோர்ஸில் அட்ராக்டிவும் இருக்கும். ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும் அப்படின்னா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the value of the gravitational constants நம்ம பார்த்துருப்போம். கூலும்ஸ் லாவில் ஒரு கான்ஸ்டன்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த சார்ஜஸ் கான்ஸ்டன்ட் தட் வேல்யூ K இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ நம்ம பார்த்துருப்போம். அதே போல் ஜியோட வேல்யூ கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இது வந்து நம்ம கிராவிடேஷன் வேல்யூவில் அதனோட கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 6.67 × 10⁻⁹. இந்த வேல்யூ ஆல்வே இம்பார்ட்டன்ட். அதோட யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் இன்வெர்ஸ் டூ. இந்த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் K இந்த கூலும்ஸ் லா இஸ் K இஸ் ஈக்குவல் டு இதோட K ஓட வேல்யூ 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் டூ. சின்ஸ் K இஸ் மச் மோர் greater than the G. அப்போ G கம்பேர் பண்ணும்போது K ஓட வேல்யூ highest வேல்யூ. திஸ் வந்து 6.67, திஸ் வந்து 9 ஓட வேல்யூ. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது K ஓட வேல்யூ இஸ் comparatively high compared for the G ஓட வேல்யூ. Okay, the electrostatic force is always greater in the magnitude
the gravitational force of smaller size of the object. Okay, so இதான் சொல்லிருக்காங்க. Next இதுல important point ஒன்று, the gravitational force between the two masses is independent of the medium. கண்டிப்பா ரெண்டு மாசஸ்க்கு இடையிலான force வந்து மீடியத்தை வந்து டிபெண்ட் பண்ணிருக்காது அப்படினு சொல்றாங்க. இது ஒரு important point. For example, if 1 kilogram of the two masses are kept in or air or inside the water, the gravitational force between the two masses remains the same, but electrostatic force between the two charges depends naturally. இப்போ வந்து ரெண்டு மாசஸ் எடுத்துட்டு நம்ம ஏர்ல வச்சிருந்தாலும் சரி வாட்டர்ல வச்சிருந்தாலும் ரெண்டு இடையில ஃபோர்ஸ் வந்து மோஸ்ட்லி சேமா தான் இருக்கும் அப்படின்றாங்க. பட் சார்ஜஸ் வந்து நம்ம ஏர்லயும் வாட்டர்ல வைக்கும்போது கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட், the forces of the charges q1 exerted by the point charge q2 is given by F12 is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square r21. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே force equation. Here r21 is the unit vector from the charge, that's q2 by q1, but r21 is a minus r2. இப்போ செகண்ட் சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட யூனிட் வெக்டர் r21, ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தட்ஸ் யூனிட் வெக்டர் minus r12, தட் இஸ் ஈக்குவல். ரெண்டுமே ஆனால் மோஸ்ட்லி வந்து ஈக்குவல் அப்படின்றத சொன்னாங்க. இது ஒரு another aspects. ஓகே, இதில் நெக்ஸ்ட் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அதே சேம் கான்செப்ட் தான். அது F1 மைனஸ் F2 மாறும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்துருப்பாங்க. therefore the electrostatic force obeys நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஏன்னா F12 மைனஸ் F21 அப்படின்னும் போது இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபார் another ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுனா ஒபே ஃபார் த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட், the expression for the Coulomb force is true only for point charges. ஸோ Coulomb force எங்கே, the expression for the Coulomb force is true only the point charges. ஒன்லி இந்த கூலும் ஃபோர்ஸ் நம்ம எதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜஸ் மட்டும் தான் அப்ளிகபிளாக இருக்கும். பட் பாயிண்ட் சார்ஜஸ் ஐடியல் கான்செப்ட். ஹவவர் we can apply the Coulomb's law for two charged objects whose sizes are very much smaller than the distance between them. மோஸ்ட்லி அந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு சார்ஜோட சைஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்லைட்லி லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் Coulomb discovered that his law by considering the charge spheres in the torsion smaller than the distance between them. In fact, Coulomb discovered the law by considering the charge of the spheres in the torsion balance point charges. The distance between the two charge spheres must be greater than that of the radius of the spheres. அப்போ எந்த சார்ஜஸ் எடுக்கிறோமோ அந்த சார்ஜஸோட ரேடியஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு சார்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த Coulomb's இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ வெரி. ஸோ இந்த மோஸ்ட்லி 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆஸ்பெக்ட்ஸில். இந்த 8 பாயிண்ட்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிக் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கன்சிடரிங் 2 point charges q1 q2 at rest as shown in the figure. ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க q1 q2, ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. திஸ் வந்து x டைரக்ஷனில் இருக்குது, ரெண்டுமே x டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து y டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டுருக்காங்கன்னா they are separated by the distance of the 1 meter. ரெண்டுமே வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. கால்குலேட் the force experienced by the two charges of the following cases. ரெண்டு சார்ஜஸ் இடையில எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 2 மைக்ரோ கூலும், அண்ட் செகண்ட் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 3 மைக்ரோ கூலும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜஸ்க்கு 2 மைக்ரோ கூலும், செகண்ட் சார்ஜுக்கு 3 மைக்ரோ கூலும். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியில் q1 is equal to 2 மைக்ரோ கூலும், q2 வந்து -3 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க ரெண்டு சார்ஜஸ், அதோட வேல்யூ ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ரெண்டு சார்ஜ் கடையில் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர்ன்றது சேம் ரெண்டாத்துக்குமே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஆஸ்பெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா q1 is equal to +2 மைக்ரோ கூலும் அண்ட் q2 is equal -3 மைக்ரோ கூலும் kept in the water. அதாவது வாட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரில் பார்த்தோன்னா பெர்மிட்டிவ் ப்ரீவியஸ் வேல்யூ எப்சிலானோட வேல்யூ வந்து 80. இப்போ நம்ம மூணுத்துமே இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ மூணுத்துமே கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா Coulomb's law ஃபார்முலா தான். தட்ஸ் F is direct, F is equal to K into Q1 Q2 by R square. that is unit vector R12 cap அப்படின்றது. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம மூணுத்துமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இது பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவனி. ஸோ ஃபஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் எவ்வளோ இந்த F12 தட் இஸ் F2 ரெண்டுத்துக்கு இடையில ஃபோர்ஸஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ். கண்டிப்பாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் ரெண்டுக்குள்ள அட்ராக்ஷனும் பாசிட்டிவ் இருந்ததுன்னா ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு என்னென்னா டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெண்டு டைரக்ஷன் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஏன்னா வேல்யூ கொடுத்துருக்கிறது அதில் வந்து 2ம் 3யும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் 2 -3 கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதால அட்ராக்ட் பண்ணும், இது வந்து ரிப்பல்ஷன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து அதே போல் அட்ராக்ஷன் பண்ணுது, பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்க வேல்யூ இந்த 2 மைக்ரோ கூலும் ஃபர்ஸ்ட் ஒன், second charge வந்து 3 மைக்ரோ கூலும் அண்ட் ஆரோட வேல்யூ 1 மீட்டர் this is distance. both are the positive charges. ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். the force will be repulsive. ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்தாலும் ரிப்பல்சிவ் பண்ணுறது. force experienced by the charge q2
due to the q1 by that, that's value is f21 is equal to 1 by 4 pi epsilon q2 to the power square r1. இது வந்து Coulomb's law formula. So இத அப்ளை பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். Here r12 is the unit vector from the q1 to the q2. Since q2 is located on the right side q1, we have that is r12 value, that is I cap, and 1 by 4 pi epsilon naught value உங்களுக்கு தெரியும் 9 into 10.9. So that இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். 1 by 4 pi epsilon naught க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்கன்னா 9 into 10.9. q1 ஓட வேல்யூ 2 அவங்க கொடுத்துட்டாங்க. 2 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ கூலும் வேல்யூ 10⁻⁶ மைக்ரோனா 10⁻⁶. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே போல் Q2க்கு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அதே போல் அதுவும் மைக்ரோ கூலும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ கூலும் அப்படின்றதுனா மைக்ரோவோட வேல்யூ 10⁻⁶ டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். ஸோ அதோட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் சால்வ் பண்ணால் 54 into 10⁻³ I நியூட்டன் வரும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் இதே போல் அனதர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், செகண்ட் பி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா அதே சேம் கான்செப்ட் தான். 2 மைக்ரோகூலும் -3 கொடுத்துருக்காங்க. இது அதே சேம் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்க. இதுவும் வந்து அதே சேம் கான்செப்ட் தான். இதில் மைனஸ் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சி சேம் கான்செப்ட் தான். இதனோட வேல்யூஸ் அதே போல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் அதே வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். Q1 Q2 வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள். பட் ஆனால் இதில் என்னன்னா ஏரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பர்மிட்டிவ் ஸ்பேஸ். ஸோ அதை நீங்கள் இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேல்யூ என்னன்னா இங்கே எப்சிலான் இருக்கிறதுல எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்ன்ற வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1. இதில் சப்ஸ்டிட் பண்ணி உங்கள் சால்வ் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்டிட் சால்வ் பண்ணால் -0.675 10⁻³ நியூட்டன் N9 வருது. எப்பயுமே நீங்கள் வந்து ஃபோர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அதோட யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஏன்னா யூனிட் எழுதலாம் கண்டிப்பாக தப்பு போடலாம். ஸோ அதனால் வந்து ஃபோர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நியூட்டன் அப்படின்ற யூனிட் போடுங்க. இந்த வேல்யூஸ் இந்த 3 ப்ராப்ளமே வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் கிளாஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3 is also 2 small sized identical equally charged. ரெண்டு சார்ஜஸ் பேர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து small sized identical equal, ரெண்டுமே வந்து equal. So each having the mass, ரெண்டுத்தோட mass வந்து 1 gram are hanging in the equilibrium as shown in the figure. The length of the each string is 10 cm and the angle is theta 30 degree with vertical. So calculate the magnitude of the change in the each sphere. So எவ்வளோ வந்து சார்ஜ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. மேக்னெட் ஆஃப் த சார்ஜ் இன் ஈச் ஸ்பியர். ஸோ 2 ஸ்பியரோட சார்ஜை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, கிராவிடேஷன் வேல்யூ, தட்ஸ் 10 ஜியோட வேல்யூ 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. 2 சார்ஜஸ், இது பாசிட்டிவ் சார்ஜஸ், Q சார்ஜஸ். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்க்கு எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் Lன்னு எடுத்துருக்காங்க. ஆங்கிள் வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர்லேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஏன்றதை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா if the 2 spheres are neutral, the angle between them will be 0 degree. ரெண்டுத்தோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 degree செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் வெர்டிகலி, since they are positive charge sphere, there will be repulsive force between them. and ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அதில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் between them and they will add equilibrium with each other at an angle. ரெண்டுத்துக்கோட angle பார்த்தீங்கன்னா 30 degree with vertical at equilibrium. Each charge experience 0 net force in direction. We can draw the free body diagram one of the charge spheres and apply the Newton's second law for the both vertical and horizontal direction. இதுமே ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றதால நியூட்டன்ஸ் லாவோட செகண்ட் லாவை இதில் அப்ளை பண்ணுறாங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் இதில் ட்ரா பண்ணியிருக்காங்க. என்னன்னா ரெண்டுத்துக்கு இடையிலான ஃபோர்ஸஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இது T cos theta T sin theta அப்படின்னு எடுத்துருக்காங்க. இது வந்து அதனோட டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், தட் இஸ் T8 எடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் பேஸ் பண்ணி இது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது mg அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இந்த x டைரக்ஷன், the acceleration of the charge is PS 0. x டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் வந்து 0. the நியூட்டன்ஸோட செகண்ட் லா உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஸோ மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது T sin theta, அதாவது டென்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ஆங்கிள் sin theta மைனஸ் force, that force electron force, that is equal to 0. equal to மாத்தும்போது மைனஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆ மாறும். here T is the tension acting on the charge due to the string and F is the electrostatic force between the two charges. in the y direction also இதை நம்ம அப்ளை பண்ணும்போது net acceleration experience, that is T cos theta J is equal to minus mg J ன்னு வரும். அதே போல் இது நம்ம ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகும்போது T cos theta is equal to mg வரும் by dividing equation. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன், இது equation 1, this is equation 2 எடுத்துக்கும் போது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது வர ஈக்குவேஷன் this is divide பண்ணோம்னா tan theta equal to Fe by mg ன்னு வரும். ஏன்னா sin theta by cos theta அப்படின்னு வரும். sin theta by cos theta value tan theta, that is tan theta is equal to Fe by mg. since they are equally charged, the magnitude of the electrostatic force calculate பண்ணும்போது that is Fe is equal to constant q square by r square. that's ரெண்டு சார்ஜஸ் இருக்கும். ரெண்டு சார்ஜஸ் நம்ம q1 q2 அப்படின்றது ரெண்டுமே q அப்படின்னு எடுக்கும்போது அது q square ஆ மாறும். where k is equal to 1 by 4 pi epsilon naught. here r is equal to 2a
that is 2L sin theta by substituting these values in equation 3. இந்த r ஓட வேல்யூ நம்ம equation 3 ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது tan theta is equal to k into q square divided by r ங்கறது அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் mg into 2L sin theta square வரும். rearranging the equation 4, இந்த fourth equation நம்ம rearrange பண்ணும்போது என்னன்னா இதுல இருந்து நம்ம q வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணனும். q வேல்யூ இதல ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல் டு கொண்டு போகும்போது இந்த மாதிரி மாறும். ஸோ இதில் வந்து q வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம l ஓட வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது q ஓட வேல்யூ 8.01 × 10⁻⁸ கூலும் வரும். ஓகே, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4, calculate the electrostatic force and gravitation force. இதில் வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கால்குலேட் பண்ண சொல்றாங்க, கிராவிடேஷன் ஃபோர்ஸும் கால்குலேட் பண்ணுவோம் between the proton and electron in hydrogen atom. அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தில் எலக்ட்ரான் புரோட்டானுக்கு இடையில நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கால்குலேட் பண்ணிருக்காங்க. they are separated by distance. எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிருக்காங்கன்னா, that is proton and electron எவ்வளோ டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிருக்காங்கன்னா 5.3 × 10⁻11 மீட்டர் செப்பரேட் பண்ணிருக்காங்க. the magnitude of charges in the electron and proton, that is 1.6 × 10⁻19 coulomb. the mass of the electron is equal to m is equal to 9.1 × 10⁻31 kg. நம்மளுக்கு தெரியும் புரோட்டானோட சார்ஜ் this is 1.6 × 10⁻19 coulomb. electron charge 9.1 × 10⁻31 kg and mass of the proton is m. proton mass 1.6 × 10⁻21 kg இதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ சொல்யூஷன் பார்த்தோம்னா புரோட்டான் அந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் ஈச் அதர். கண்டிப்பாக புரோட்டான்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ். கண்டிப்பாக ரெண்டுக்குள்ள அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் எலக்ட்ரான் அட்ராக்ட் டு ஈச் அதர். the magnitude of the electrostatic force between these two particles is given by. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் மேக்னெட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது that is F is equal to k e square divided by 9 × 10⁻9. that's F is equal to k × e square by r square. that is e square அப்படின்றது ரெண்டு சார்ஜஸ் இல்லை எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் எலக்ட்ரானோட ஸ்கொயர் எடுத்துருக்கோம் நம்ம. k × 9 × 10, k ஓட வேல்யூ 9 × 10⁻9, எலக்ட்ரானோட சார்ஜ் 1.6 × 10⁻19 whole square divided by square of the distance, that is 5. distance எவ்வளோ கொடுத்துருக்கோம் 5.3 × 10⁻11 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா வர வேல்யூ 8.2 × 10⁻8 நியூட்டன் வரும். ஸோ ஓகே, சால்வ் பண்ணி பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா தட்ஸ் FG is equal to G × ME divided into NP divided by R square. ஸோ இதில் வேல்யூவில் நம்ம ஜியோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 6.67 × 10⁻11 and mass of the electron value and mass of the proton value substitute பண்ணிங்க divided by square of the distance. distance ஓட வேல்யூ தெரியும் 5.3 × 10⁻11 ஸ்கொயர். ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 3.4 × 10⁻47 நியூட்டன் வரும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது இப்போ ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா அதோட ரேஷியோ கிடச்சிடும். தட் வேல்யூ 2.41 × 10⁻31. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம், கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் between the proton ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் எனாமோஸ்லி கிரேட்டர் than the கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ வந்து எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ between them thus the gravitation force is negligible when compared with the electrostatic force. So many situations such as for small size objects and the atomic domain. அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் அப்படின்றத இது மூலமாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். நம்ம ஆல்ரெடி பார்த்தது கூலம்ஸ் லா படிச்சிருக்கோம். கூலம்ஸ் லா பார்த்தோன்னா ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு சார்ஜஸ் இடையிலான ஃபோர்ஸஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் கூலம்ஸ் அப்படின்றவர். இப்போ ரெண்டு சார்ஜஸ் இருக்கும்போது நம்ம அதனோட ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு கூலம்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். இப்போ மோர் தென் 2 சார்ஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ மோர் தென் 2 சார்ஜஸ் கொடுக்கும்போது நம்ம எப்படி வந்து அதுக்கு இடையிலான ஃபோர்ஸஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, மோர் தென் 2 சார்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த மோர் தென் 2 சார்ஜஸ் இடையில ஃபோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா மோர் தென் 2 சார்ஜஸ் கொடுக்கும்போது அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் on the given charges equal to the vector sum of the force exerted on by the all other charges. ஸோ எத்தனை சார்ஜஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை சார்ஜஸோட ஃபோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கிடச்சிடும். கன்சிடர் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் நேம்லி Q1 Q2. நம்ம நிறைய சார்ஜஸ் எடுக்கும்போது Q1 Q1 வரைக்கும் எடுத்துருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் Q1 exerted by the charge Q2, that is F12 is equal to K into Q1 Q2 by R21 whole square. That's all. Where R21 is the unit vector from the Q1 Q2 along the line joining. The two charges and R21 is distance between the charges and the Q1 and Q2. The electrostatic force between the two charges is not affected by the presence of the charges in the neighborhood. The force and the exerted by the charges Q3. இப்போ வந்து Q1 Q2 ரெண்டு சார்ஜஸ் இடையில ஃபோர்ஸ் நம்ம இருக்கும்போது நம்ம கூலம்ஸ் லா யூஸ் பண்ணுறோம். இப்போ another சார்ஜஸ் Q3 ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா that's F13 that is equal to K1 to Q1 Q3 divided by R31 whole square divided into R31
யூனிட் வெக்டர் அப்படின்னு வரும். இப்போ நிறைய சார்ஜஸ் கொடுக்கும்போது எல்லாத்தோட ஃபோர்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் வேல்யூ இஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். பை கண்டினியூங் திஸ் டோட்டல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜஸ் டியூ டு த ஆல் அதர் சார்ஜஸ் இஸ் தட் given by. இப்போ ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ மோர் தென் 2 சார்ஜஸ் கொடுக்கும்போது டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு சார்ஜோட ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் சார்ஜ் ஃபோர்ஸஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸோட சார்ஜஸ் F12 ப்ளஸ் செகண்ட் ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜுக்கு இடையிலான ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ஜுக்கும் தேர்ட் சார்ஜுக்கும் உள்ள ஃபோர்ஸ் தட்ஸ் F13. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ஜுக்கும் ஃபோர்த் சார்ஜுக்கும் உள்ள force that is F14 that is equal dot 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 F1n that is the F1 total that is equal K into Q1 Q2 basket. இப்போ force ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா Q1 Q2 by R21 whole square R21 cap அப்படின்னு வரும். ஸோ அதை எல்லாத்துக்கும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து வரும். லாஸ்ட்டாக F1 இருக்கு. இதை வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். கண்டிப்பாக நீங்கள் அந்த டெஃபினிஷன் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதணும். சூப்பர் பொசிஷன் வந்து ஷார்ட் ஆன்சர் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஷார்ட் ஆன்சரில் கேட்கும்போது நீங்கள் அந்த டெஃபினிஷன் எழுதிட்டு இந்த டோட்டல் இந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா போதும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் நான் கிளாஸ் எடுத்துனோம் ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஸ்பெக்ட்ஸில் லாஸ்ட்டாக வந்து 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நடத்திருப்பேன். இன்றைக்கி வந்து அதில் கூட ஒரு 3 பாயிண்ட்ஸ் நடத்திருப்பேன். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸை திரும்ப ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடத்தின என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நடத்தணும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அது அனதர் ஒரு ஹோம் ஒர்க். ஓகே, இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி நடத்துறதை டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டவுட்ஸ்ன்னு வரதெல்லாம் நான் கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.